ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். இந்த நாடு வந்து ஸ்டேபிளா இருந்துடக்கூடாது. இந்த நாடு ஸ்டேபிளா இருந்தான்னா அது வேற ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு இருக்கு. நம்ம நாடை சுற்றி இருக்கிற நாடெல்லாம் அவங்களால ஓரளவுக்கு தொந்தரவு செய்ய முடியுது. நீங்கள் ஒழுங்காக போயிட்டு இருக்க முடியாது, நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு யாரோ பின்படத்துல வராங்க. அந்த யாரோ அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியாக வருவோம். ஆனால் நம்ம நாட்டையும் அதே மாதிரி தொடர்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஒரு இளைஞர்கள் வரும்போது அது ஒரு கூட்டமாக எப்படி பெருசாகும். அவங்க பெருசாகிறதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம்லாம் இருக்குது. அவங்க ஒரு இடத்துல கூடினா அவங்களுக்கு ஒருத்தர் சாப்பாடு, அவங்க எப்படி அவங்களுக்கு ஒரு சக்தி வருது, ஒரு துணிவு எங்கேருந்து வருது. அந்த துணிவுக்கெல்லாம் பின்னாடி நிச்சயமாக யாராவது இருந்து தான் ஆடும். இப்போ பாருங்கள், இந்த பிரச்சனையிலேயே இந்த இளைஞர்கள் ஒரு போராட்டத்தோடு நிற்கலை. அவங்க என்ன பண்ணுறாங்க, அடுத்தது நேராக பாராளுமன்றத்துக்கு நோக்கி போகிறாங்க. ஏன்னா அவங்க பாராளுமன்றத்தை நோக்கி அவங்க வந்தாங்கன்னா அவங்க எதை எதிர்க்கிறாங்க, அரசியல் கட்டமைப்பை எதிர்க்கிறாங்க. ஸோ உங்கள் கட்டமைப்பை நாங்கள் பாராளுமன்றத்தை நோக்கி வந்தோன்னா அவங்க என்ன விட பண்ண விட்டுருந்தா என்ன சார் நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? அமெரிக்கா இப்போ வல்லரசு. அவங்களுக்கு போட்டியாக யாரை நினைச்சாங்க? முதல்ல ரஷ்யாவை. இப்போ யார் பொருளாதாரத்தில் அவங்க போட்டியாக நினைக்கிறாங்க? சீனாவை. சீனாவுக்கு அடுத்தது இந்தியாவை. ஸோ அவங்க வேற யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அவங்க ஒரு கட்சி எடுத்து ஒரு நிலைப்பாடை எடுத்துருவாங்க. அந்த நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு அது மூலமாக தான் அவங்க செயல்படுவாங்க. அவங்களால ரொம்ப அதிகமாக பாதிக்க முடியாத ஒரு நாடு என்னன்னா இந்தியா. இது நாடு கடந்த இந்த ஃபோர்ஸஸோட ஒரு எய்ம் டீஸ்டெபிளைஸ் பண்ணணும், அதாவது நிலை குலைய வைக்கணும். இந்த பிரச்சனைகள் தானே ஆரம்பிக்கிறாங்க. இந்த இளைஞர் எழுச்சிக்கோ இவங்களோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, நீட் எங்களுக்கு பிரச்சனை வருது, இவங்க இளைஞர்களுக்கு நிறையா குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்கே 370 எங்கேருந்து வந்துச்சு? ஸோ அங்கே தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஸோ இது வேற ஏதோ ஒன்றையும் இதோட சேர்த்து நுழைக்க பார்க்குறாங்க. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேசுறது மூத்த பத்திரிகையாளர் தென்னவன் சிவா அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ரூபன். வணக்கம் சேனல் 5 சப்ஸ்கிரைபர்ஸ். சார், இப்போ காக்ரோச் பார்ட்டின்ட்டு புதுசாக ஒரு இளைஞர் தான் வந்தார். இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். ஒரு திடீர் நடக்குது. இது சாமானியனால் யாரும் பண்ண முடியாது. ஸோ பின்புலத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஈஸியாக கடந்து போக முடியாது. யார் தான் சார் இருக்கா? நேற்று அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டிட்டாங்க. விட்டா அந்த சவால்லாம் விடும்போது நமக்கே கொஞ்சம் இவ்வளோ பெரிய கட்சியே இன்னைக்கு தேர்தல் மூலியமாக தான் ஆட்டி அசைச்சு பார்க்க முடியுமே தவிர இவங்க சாதாரணமாக அசைச்சு பார்த்துட்டாங்களே சார். நீங்கள் சிஜேபி அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அவங்க எப்படி வராங்கங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த சிஜேபி அப்படிங்கிற பேரே அவங்களுக்கு ஒரு ஜட்ஜ் சூரியகாந்த் எதேர்ச்சியா அவங்க காக்ரோச் அப்படின்னு சொன்னதை வச்சுட்டு அவங்க உடனே வச்சுக்கிட்டாங்க. அந்த பேர் அப்படி வந்ததா இல்லை பாயிண்ட் கிடைக்கட்டும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்த்தோன்னா அதை புடிச்சிட்டு வந்துட்டாங்களா? அதே தான். ஸோ அந்த பேர் அவங்க ஒரு எதேர்ச்சியாக நடந்த மாதிரி பண்ணாலும் இது ஒரு சமூக ஊடகவியலில் இருக்கிற ஒரு கூட்டம், ஒரு இளைஞர்கள் கூட்டம். ஸோ இதில் 2 சைடு இருக்குங்க. முதல்ல நான் ஒரு சைடை சொல்கிறேன். ஸோ இந்த இளைஞர்களுக்கு உண்மையிலேயே அதிருப்தி இருக்குது. அதை நம்ம ஓரளவுக்கு மேலே மறுக்க முடியாது. ஸோ இந்த நீட் தேர்வில் குளறுபடி, இனி ஒரு பரீட்சை எழுதுகிறவங்க ஆங்கிளில் பாருங்களேன், அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எவ்வளோ ஏழை மாணவர்கள் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் அவங்கள செலவு செஞ்சு ட்ரைனிங் கொடுத்து படிக்க வைக்கிறாங்க. பரீட்சை எழுத முடியல. அதில் வர குளறுபடி அவங்கள பாதிக்குது. அது உண்மையான பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஒரு சைடு. ஆனால் இந்த பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஒரு இளைஞர்கள் வரும்போது அது ஒரு கூட்டமாக எப்படி பெருசாக்குறது. அது உடனே பெருசாகுது. அவங்க பெருசாகிறதுக்கு அவங்களுக்கு தேவையான விஷயம்லாம் இருக்குது. அவங்க ஒரு இடத்துல கூடினா அவங்களுக்கு ஒருத்தர் சாப்பாடு கொடுக்கணும். அவங்கள ஒரு இடத்துல கூடினா அவங்கள கூட வைக்கிறதுக்கு, ஒருங்கிணைக்கிறதுக்கு ஒரு ஃபண்டு வேணும். ஒரு பெரிய பின்புலம் வேணும். ஏன்னா அவங்க அரசியல் கட்சி இல்லை. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அங்கே போய் நின்றுச்சா பார்த்தீங்களா? அதாவது காங்கிரஸ் தான் இப்போ பிரதான எதிர்கட்சி. அவங்க போனாங்களா? கம்யூனிஸ்ட் தேசிய அளவில் இன்னொரு எதிர்கட்சி. அவங்க போனாங்களா? அவங்கெல்லாம் போவாங்க, ஏதாவது சொல்லிட்டு பேசிட்டு ஆதரவு தெரிவிச்சுட்டு வந்துடுவாங்க. அவங்க போய் முன்னாடி நின்னாங்களா? அவங்க கேமரா முன்னாடி போய் நின்னாங்களா? நிற்கலை. இப்போ அப்ஜித் தீப்கேயோ இல்லாட்டி வேற ஒரு லடாக்லேருந்து கூட்டிகிட்டு வந்த ஒருத்தர் உண்ணாவிரதனுக்கு அப்படிதான் அவங்க செய்வாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சி நம்ம பார்க்க முடியாது. அப்படி இருந்தும் கூட அவங்க எப்படி அவங்களுக்கு ஒரு சக்தி வருது, ஒரு துணிவு எங்கேருந்து வருது. அந்த துணிவுக்கெல்லாம் பின்னாடி நிச்சயமா யாராவது இருந்து தான் ஆடும். அந்த யாராவது இருக்காங்களா, யார் இருக்காங்கிறத
கண்டுபிடிச்சு அறிய வேண்டியது நம்ம அரசோட கடமை, இந்திய அரசோட கடமை. பட் அதுல பின்னாடி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடியது என்னன்னா, அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் குளோபலா என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கணும். நம்ம பக்கத்துல இருக்கிற தேசங்களே பார்க்கலாம், அதை தாண்டி பல தேசங்கள நடந்திருக்கு. ஏன்னா பங்களாதேஷ்ல நடந்து நமக்கு தெரியும், ஸ்ரீலங்காவில் நடந்தது தெரியும், நேபாளில் நடந்தது தெரியும். அதை நான் இப்போ திருப்பி சொல்லி ஞாபகப்படுத்தணுங்கிற அவசியம் இல்லை. அதே மாதிரி உலகத்துல பல நாடுகளை இந்த நாடு வந்து ஸ்டேபிளா இருந்துடக்கூடாது, இந்த நாடு ஸ்டேபிளா இருந்தான்னா அது வந்து வேற ஏதோ ஒரு விதத்துல பாதிப்பு இருக்கு. அதாவது இந்த ரீஜன்ல என்னெல்லாம் நாடு, இந்த நம்ம இருக்கிற ஒரு தென் ஆசிய கண்டத்துல எந்த நாடு ரொம்ப ஸ்டேபிளா இருக்கு? நம்ம நாடு. நம்ம நாடை சுத்தி இருக்கிற நாடெல்லாம் அவங்களால ஓரளவுக்கு தொந்தரவு செய்ய முடியுது. நீங்க ஒழுங்கா போயிட்டு இருக்க முடியாது, நாங்க சொல்றதை நீங்க கேட்க வேண்டியிருக்கோம் அப்படின்னு யாரோ பின்படத்துல வராங்க. அந்த யாரோ அப்படிங்கிறதுக்கு நம்ம தனியா வருவோம். ஆனா நம்ம நாட்டையும் அதே மாதிரி தொடர்றதுக்கு முயற்சி பண்றாங்க. நான் தொடர்றதுக்கு தான் சொல்லுவேன், ஏன்னா நம்ம நாடு கொஞ்சம் வலிமையான நாடு. அதாவது இது டெமோக்ராட்டிக்லும் வலிமை. ஏன்னா இங்க பல அரசியல் கட்சிகள் இருக்கு. எந்த அரசியல் கட்சி வந்தாலும் நீங்க பொதுவா பாருங்களேன், ஒரு சில கொள்கைகள் மாறாது. இப்போ வந்து பாஜக ஆட்சி செய்யுது, இதே காங்கிரஸ் ஆட்சி செஞ்சாலும் இதே மாதிரி பின்புலத்துல இருந்து இந்த விஷயம் பண்ணும். அதுதான் இந்த அவங்க பின்புல சக்தியோட ஒரு விளக்கம். அந்த பின்புல சக்திக்கு நான் இன்னும் பேர் கொடுக்கல, நம்ம பேர் கொடுக்கலாம். ஸோ அந்த பின்புல சக்தி வந்து யார் இங்கே ஆண்டாலும் இதுதான் செய்ய போகிறது. அதனால இது பாஜக ஆட்சிக்கு எதிராக ஒன்று, இல்லாட்டி மோடியை எப்படியும் டீஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக மட்டும் அப்படின்னு எடுத்துக்காம நம்ம தேசத்துக்கு, நம்ம தேச அரசியல் அமைப்பை, நம்ம தேசத்தோட கட்டமைப்பை ஏதாவது ஒரு வகையில் குலைக்கணும். இப்போ இது பாஜக ஆண்டுட்டு இருக்கு, காங்கிரஸ் ஆனாலும் இதுதான் செய்வாங்க. அந்த காரணத்தினாலதான் மற்ற எதிர்கட்சிகள் வந்து இவங்களோட சேர்ந்துக்கிறது இல்லை. இல்லை, எனக்கு அந்த இடத்துல ஒரு சந்தேகம் வருது. ஒன்று ஆதரிக்கணும், அப்படி இல்லைன்னா கூட்டத்தில் கலந்துக்கணும். இவங்க ஸ்டார்டிங்ல கிட்டே போகலையே, ஏதோ நீங்க பண்ணுங்க நாங்கள் வேடிக்கை பார்க்குறோங்கிற மாதிரியே போணுச்சு. அதுக்கப்புறம் தான் இளைஞர்களை வந்து நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு திமுக சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது. ஆடை விட்டு வேடிக்கை பார்த்த மாதிரியே இருக்குது. அது இல்லை, அவங்க அந்த அச்சம், அதாவது இப்போ ஒரு பின்புலத்துல ஒரு சக்தி இருக்குங்க, நம்ம அந்த சக்திக்கு ஒரு வகையில பேர் கொடுத்துதான் ஆடும். ஏன்னா ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று பிஜேபி இல்லாட்டா காங்கிரஸ். இதை நம்ம என்ன சொல்றோம்னா, ஒன்று வந்து தேசியவாத சித்தாந்தத்தோட போற கட்சி பாஜக, இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா இது வந்து வெளிநாட்டுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு கட்சி, அமெரிக்க மைண்ட் செட்லேயே இருக்கும் காங்கிரஸ், பாகிஸ்தானுக்கு வேலை பார்க்கும், இப்படி சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு தான் இருக்கு. அப்போ இந்த ரெண்டு இல்லாம மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா என்ன? இது மூணாவது ஆப்ஷன்கள்ல இது வந்து ஒரு தேசம் கடந்த ஒரு சக்தி. அந்த சக்தி நீங்க வந்து ஒருவேளை நீங்க வந்து ஒரு அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கோங்களேன். அமெரிக்கா இப்ப வல்லரசு, உலகத்திலேயே அவங்க பெரிய வல்லரசு. அவங்களுக்கு போட்டியா யாரை நினைச்சாங்க? முதல்ல ரஷ்யாவை. இப்ப யாரு பொருளாதாரத்துல அவங்க போட்டியா நினைக்கிறாங்க? சீனாவை. சீனாவுக்கு அடுத்தது இந்தியாவை. ஸோ அவங்க வந்து வேற யாரும் வளர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. டாலர் பேரை கூட விழுந்துடக்கூடாது. இன்னொரு அரசு அதிகமா வளர்ந்தானா தங்களுடைய ஆதிக்கம் குறைஞ்சிரும். இவங்க ஆதிக்கம்னு நான் வார்த்தையை ஏன் யூஸ் பண்றேன்னா, உலகத்துல எங்க பிரச்சனை இருந்தாலும் நீங்க பாருங்க, அமெரிக்கா போய் நான் உங்க பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு பொதுவா சொல்லுவேன். உங்க பிரச்சனைக்கு வந்து நான் தான் சொல்யூஷன் கொடுப்பேன், நான் சொல்றதை கேளுங்க. அவங்க ஒரு கட்சி ஒரு நிலைப்பாடை எடுத்துருவாங்க. அந்த நிலைப்பாடை எடுத்துக்கிட்டு அது மூலமா தான் அவங்க வந்து செயல்படுவாங்க. அவங்களால வந்து ரொம்ப அதிகமா பாதிக்க முடியாத ஒரு நாடு என்னன்னா இந்தியா. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இப்ப இந்தியாலே ஒரு எர்த்குவேக் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய மழை பாதிப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க, அது அமெரிக்காட்ட போய் வந்து உதவி கேட்கறது இல்லை, மற்ற நாடுகள்லாம் உடனே போயிடும். ஸோ இந்தியா வந்து சுயமா இருக்கிற ஒரு நாடு, இங்க வந்து ஒரு டெமோக்ரஸி இருக்கிற நாடு. உள்ளுக்குள்ள பல கட்சிகள் இருக்கும், உள்ளுக்குள்ள ஒரு போட்டி இருக்கும், ஒரு வேகம் இருக்கும், ஒருத்தர் அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடுனால அதை வந்து மாற்ற ட்ரை பண்ணுவாங்க. பட் வெளியில போக மாட்டாங்க. இந்தியா வந்து உள்ளுக்குள்ள வித்தியாசம் இருந்தாலும் வெளியில வந்து ஒரு தேசமா இருக்கு. ஸோ அந்த ஒரு தேசமா இருக்குங்கிற கட்டமைப்பு தான் பாதிக்கிறதுக்காக தான் இந்த இன்டர்நேஷனல் ஃபோர்ஸஸ். இது நாடு கடந்த இந்த ஃபோர்ஸஸோட ஒரு எய்ம் வந்து டீஸ்டெபிளைஸ் பண்ணணும், அதாவது நிலைக்குலைய வைக்கணும். அதுக்கான ஒரு இது, அதுதான் டீப் ஸ்டேட் அப்படின்னு இப்போ நிலைக்குலைய வச்சுட்டாங்களா? நிலைக்குலைய வைக்க முயற்சி நடந்துக்கிட்டே இருக்கு. அவங்க கையில யாராவது சிக்க மாட்டாங்களான்னு பாக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, இந்த நீட் பிரச்சனை வச்சுக்கோங்களேன். இப்ப நீட் பிரச்சனை தமிழ்நாட்டில் அதை மெயினா எடுத்துக்க முடியாது, ஒரு சாக்கா தான் வச்சிருக்காங்க. ஆனா பட் உங்களுக்கு வேற ஏதோ நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் இது வந்து இதை வச்சு ஒரு இளைஞர் சக்தியை திரட்டி, இப்ப பாருங்க இந்த பிரச்சனையிலேயே இந்த இளைஞர்கள் வந்து ஒரு போராட்டத்தோட நிக்கல. அவங்க என்ன பண்றாங்க? அடுத்தது நேர பாராளுமன்றத்துக்கு நோக்கி போறாங்க. இப்ப அங்கதான் என்ன சந்தேகம் வருதுன்னா,
மோடி கவர்மெண்ட் வந்து ஒவ்வொரு திட்டங்களை வந்து கொண்டு வர போறாங்க, இதை நிறைவேற்றணும் லோக்சபால ராஜ்யசபால. இதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா பாராளுமன்ற கூடுற டயத்துலதான் நீட் தேர்வு இந்த போராட்டம் திடுதிடுன்னு வருது. ஆமா, இந்த நீட் போராட்டத்தை வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு எக்ஸ்கியூஸா வச்சுக்க முடியுமே தவிர, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது வந்து நீங்க பாராளுமன்றத்தை நோக்கி போய் செய்யற அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை. ஆனா அப்பதான் நம்ம என்ன ஆகுது, ஒரு துணை ராணுவத்தை அனுப்புறாங்கல்ல, துணை ராணுவத்தை அனுப்புறது வந்து நம்ம மத்திய அரசு ஆட்சி செய்யற ஒரு கட்சிக்காக துணை ராணுவம் வந்துதான் பார்க்கக்கூடாது. இந்த துணை ராணுவம் வந்தது நம்ம தேசத்தை பாதுகாக்கன்னு பார்க்கணும். ஏன்னா அவங்க பாராளுமன்றத்தை நோக்கி அவங்க வந்தான்னா அவங்க எதை எதிர்க்கிறாங்க, அரசியல் கட்டமைப்பை எதிர்க்கிறாங்க. ஸோ உங்க கட்டமைப்பை நாங்க பாராளுமன்றத்தை நோக்கி வந்தோன்னா அவங்க என்ன விட பண்ணலாம். விட்டுருந்தா என்ன சார் நடந்திருக்கும் நினைக்கிறீங்க? விட்டுருந்தானா ஒரு தடவை முன்ன பாராளுமன்றத்துல ஒரு பெரிய பங்களாதேஷ் மாதிரி நடந்திருக்குமா? பங்களாதேஷ் அளவுக்கு இந்தியாவில நடக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. அதான வாய்ப்பு வர விடாம செஞ்சது துணை ராணுவம். அதை சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா விட்டுருந்தா என்ன நடக்குங்கிறது ஒரு ஹைபாத்தட்டிக்கல் கொஸ்டின். அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, விட்டு அந்த ஜென்சி குரூப் வந்து அடக்கலாம் முடியாது. இது பின்னாடி என்னெல்லாம் எவ்வளவு தூரம் அவங்க முயற்சி பண்ணிருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ ஒரு முதல்ல வந்து சிஏஏ, அந்த நம்ம நாட்டோட குடியுரிமையை நம்ம நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் மெயினாக வேணும். வெளிநாட்டவங்களேருந்து வந்தவங்களுக்கு அவங்க வந்து எத்தனை வருஷம் இருக்காங்க, அவங்க எந்த நாட்டிலேருந்து வந்திருக்காங்க, எந்த குறிக்கோளோட வந்திருக்காங்கங்கள பார்த்து ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்பயே ஒரு முதல்ல எதிர்ப்பு வந்தது. அப்போ ஏன்னா அவங்க பங்களாதேஷ், பாகிஸ்தான் அந்த மாதிரி தேசத்துலேருந்து வந்தவங்க அவங்க வந்து இந்தியாவில் வந்து தேவையில்லாமல் ஒரு காலம் கடந்து இருக்கிறப்போ அவங்க தன்னுடைய நாட்டுக்கு திருப்பி அனுப்பப்படுவோமோ அப்படிங்கிற அச்சத்தில் அவங்க மூலமாக வந்து முதல்ல ஒரு பிரச்சனையை வந்தது. அதையே பெருசு பண்ண ட்ரை பண்ணாங்க. அப்போ ஆனால் கொரோனா அந்த சமயம் அது வந்தோடனே அது ஒரு மாதிரி அமைங்கி போச்சு, அவங்களால மேலே எழுந்து வர முடியல. அப்புறம் வந்து விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட், நான் இந்த ஒரு பேட்டர்னுக்காக சொல்கிறேன். ஸோ விவசாயிகள் ப்ரொட்டஸ்ட் வந்தப்போ என்னாச்சு, அப்போ நமக்கு வந்து ஒரு அளவுக்கு மீறி சக்தி ஏதோ வரா மாதிரி தெரிஞ்சுது. அங்கேயும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி பின்னாடி இருந்துச்சா, அவங்க தமிழ்நாட்டிலேருந்து கூட போவாங்க, அரசியல் கட்சி போவாங்க, அவங்க கூட உட்காந்து பார்க்க எழுந்து வந்துடுவாங்க. அதெல்லாம் மீறி அவங்களால எப்படி வந்து ஒரு பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு வரணும். அப்போ கூட நீங்கள் பார்க்கலாம், ஒரு டிராக்டர் எடுத்துட்டு ஒரு கட்டத்தில் வந்து பேரணி மாதிரி போனாங்க, அது பேரிகேடெல்லாம் உடைச்சாங்க, ஒரு கட்டத்தில் அது துப்பாக்கி சூட அளவுக்கு போச்சு. ஸோ அது அந்த அளவுக்கு அவங்களுக்கு சக்தி துணிவு எங்கேருந்து வருது. அப்போ தான் வந்து நம்ம டீப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டியிருக்கு. ஸோ அந்த டீப் ஸ்டேட் பின்னாடி இருக்கிறது நமக்கு யாருன்னு ஓரளவுக்கு தெரியும். ஜார்ஜ் சோரஸ், அமெரிக்கா, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம நிறைய கேள்விப்படுறோம். ஸோ நிறைய சொல்லப்படுறது. ஸோ இப்போ அந்த டீப் ஸ்டேட் தான் இதில் பின்னாடி இருக்கா அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஆதாரம் இல்லை. ஆதாரம் இல்லாட்டியோ அவங்க பின்னாடி யாரோ இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குது. ஏன்னா பின்புலத்தில் ஒரு சக்தி இல்லாமல் ஒரு இளைஞர் எழுச்சிங்கிறது இவ்வளோ தூரம் பெருசாக முடியாது. ஒரு ஊடகவியலில் வர்றது வந்து அவங்க ஒரு உத்வேகத்தோட வெளியில் வருதுங்கிறது நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. அவங்க அரசியல் இல்லை, கட்டமைப்பு இல்லை, அரசியல் கட்சி இல்லை, சின்ன இல்லை. சிஜேபிங்கிறது அவங்களுக்கு வச்சுக்கிட்ட பேரு அந்த ஒரு ஜட்ஜு சொன்னதுலேருந்து அது இன்னும் அரசியல் கட்சியா கூட வந்து போராட்ட காலத்துல கலந்துகிட்ட மாணவர்களுக்கு பேமெண்ட் கொடுக்கப்பட்டதுங்கிறீங்களா என்ன? அது என்னவோ இருக்கு, அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. வரணுமே, மெனக்கெட்டு வரணுமே. வந்தா மண்டை உடையும் தெரியும், காவல்துறை அடிப்பாங்கன்னு தெரியும். மெனக்கெட்டு வாராங்கன்னா ஏதோ ஒண்ணு இருக்குல்ல. ஏன்னா ஏதோ ஒன்று அவங்களுக்கு ஒரு லாபம் இல்லாம வரமாட்டாங்க. அதான் கேட்கிறேன். இல்ல உண்மையிலே தன்னெழுச்சியா வந்த மாணவர்கள் அந்த மாதிரி விஷயங்களை தான் இப்ப வந்து நம்ம அரசு கண்டுபிடிக்கணும். அவங்க வந்து ஏன்னா இப்ப பண பரிவர்த்தனைக்கெல்லாம் வந்து நிறைய ட்ராக்கிங் இருக்கு. ஏன்னா ஆளுகின்ற பாஜக அரசு எதிர்த்து நிக்காம அவங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடத்துது. அப்ப அந்த இடத்துலதான் இது யோசிக்க முடியுமா? அதுதான் அது நம்மளுடைய அரசியல் சாமர்த்தியம். ஏன்னா அவங்க வந்து ஒரு அவங்களுடைய ரிக்வெஸ்ட்டை கொடுக்குறாங்க, தர்மேந்திர பிரதான் வந்து உடனே ரிசைன் பண்ணணும். அதுல வேற சில குறிப்புகளா இருந்தது. 3 குறிப்பு. காஷ்மீரோட 370 அப்ப அங்கதான் தேவையா வருது. அது தேவையா? இது இந்த பிரச்சனையில தானே ஆரம்பிக்கிறாங்க. இந்த இளைஞர் எழுச்சிக்கோ இவங்க சொன்ன இவங்களோட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, நீட் எங்களுக்கு வந்து பிரச்சனை வருது, இவங்க இளைஞர்களுக்கு நிறைய குறை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க 370 எங்கேருந்து வந்துச்சு? ஸோ அங்கதான் நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வருது. ஸோ இது வந்து வேற ஏதோ ஒன்னையும் இதோட சேர்த்து நுழைக்க பார்க்குறாங்க. ஸோ இது எப்படி வந்து நம்மளுடைய அரசு இது கையை ஆளணும். இது அரசு வந்து அவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கூடாது. இவங்க பின்னாடி யாரோ இருக்காங்க, அவங்க போயிட்டாங்கன்னா இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கூடாது. இந்த எழுச்சி வந்து பெருசாக ஆகலாம். இந்த இப்போ இன்னைக்கு வந்து இவங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கலாம், ஆனால் திருப்பி இவங்க வருவாங்க. இவங்க எந்த விஷயத்த இங்கே தேடுவாங்கன்னா நமக்கு ஆதாரமா செயல்படக்கூடிய அரசியல் கட்சியை முதல்ல தேடுவாங்க. யார் இது வரைக்கும் அவங்கள்ட்ட சிக்காம இருக்கலாம், நமக்கு சாதகமா செயல்படக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை தேடுவாங்கன்னா அப்ப மேல இருக்குது யாரு? அமெரிக்காவா இருக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம உலக அளவுல யோசிச்சு பார்த்தோம்னா அமெரிக்கா தான் வந்து ஒரு ஆதிக்கத்தை செலுத்துற ஒரு தேசம். அச்சுறுத்தவும் செய்யுது நம்மள சைலண்டா. ஸோ அதனால நமக்கு உடனே நம்ம நினைக்க தோன்றது அமெரிக்காவா தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம நினைப்போம்.
ஏன்னா மற்ற தேசம்லாம் அவ்வளோ தூரம் அவங்களுடைய தேச நலனில் இருக்காங்களே தவிர அமெரிக்கா தான் வந்து தன்னுடைய தேசத்தை தாண்டி செயல்படக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு நாடாக இருக்குது. அதனால ஒருவேளை அமெரிக்கன் டீப் ஸ்டேட்னா என்ன, அமெரிக்கன் டீப் ஸ்டேட்டுக்கு வந்து வேற யாருமே சுதந்திரமாக செயல்பட்டுறக்கூடாது, தான் சொல்கிறபடி அவங்க செய்யறதுக்கு அவங்களுக்கு. இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் சார். இப்போ என்னன்னா, ஈரானில் இதே மாதிரி ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்தி அங்கே ஆட்சி பிடிக்கணும் அமெரிக்கா தீவிரமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா எங்களோட ரூல் வரணும், இல்லை நாங்கள் சொல்கிற ஆள் உட்காருங்க, நாங்கள் சொல்படி கேட்டு நடந்துக்குங்கிற மாதிரி தான் கொண்டு வராங்க. ஸோ அங்கே வந்து அந்த நாட்டு மக்கள் நீ என்ன வேணாலும் நினச்சி பண்ணிட்டு போ, ஆனால் நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருக்கிறாங்க. இது நல்லதா இல்லை யாரோ ஒருத்தர் செயல்பட்டு அதை பேச்சை கேட்டு ஆடுறது நல்லதா? இது நாளை இந்தியாவுக்கு வந்தால் என்ன? ஏன்னா இந்த போர் விவகாரம் வரும்போது இந்த நியூஸ் எடுக்கும்போது பேசப்படுது, பாதி பேர் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, பாதி பேர் அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ நாளைக்கு இந்தியாவுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது பதில் இருக்க மாட்டேங்குது. நிச்சயமாக வந்து இன்னொருத்தர் சொல்படி நடக்கக்கூடாது. அது வந்து ஒரு நம்மளுடைய இன்னும் இறையாண்மையை வந்து நம்மளே வந்து குறைச்சிக்கிறோம். ஏன்னா ஈரான்ல வந்து பர்சியர்கள் அதை வந்து இஸ்லாமியர்களா மாறி அங்கன்னு ஒரு ஒரு பாரம்பரிய மிக்க ஒரு நாடா தான் பார்க்கப்படுது. ஸோ அவங்க இதுல அப்போ கிளியரா கரெக்டா இருக்கிறாங்க, அது என்ன பிரச்சனையோ. பட் ஆனா அவங்க உள்நாட்டு பாதுகாப்புன்னு அதில் தெளிவா இருக்கிறாங்க இல்ல, அதுதான் கரெக்ட். அதே மாதிரி இந்தியாவுக்கும் இருக்கணுங்கிறீங்களா? இந்தியாவும் இருக்கணும். இந்தியா அச்சப்பட தேவையில்லை. ஓகே, எந்த விதமான அச்சுறுத்தலையும் இந்தியாவை வந்து தன்னுடைய நிலையை இழக்க விடக்கூடாது. அதுக்கு என்னுடைய ஒரு குறிக்கோள் என்னன்னா, இந்த அரசியல் கட்சிகள் இது வந்து பாஜகவை வந்து நிலைக்குலைய வைக்க செய்யறதா பார்க்கக்கூடாது. இது வந்து இந்தியாவை நிலை செய்யக்கூடாது. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனா அதை வந்து பல கட்சிகள் ஜாக்கிரதையா தான் ஹேண்டில் பண்றாங்க. நீங்க சொன்ன மாதிரி யாரும் அங்க போய் நின்று அவங்க முன்னெடுத்துக்கல. எத்தனையோ பெரிய கட்டமைப்போட இருக்கிற கட்சிகள்லாம் இங்க இருக்கு. அவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர ஒரு தேசத்தை இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா நாளைக்கு வந்து அவங்க இதே நிலைக்கு ஆளாகக்கூடும். இன்னைக்கு வந்து நீ இப்போ 2 பேர் இருக்காங்க சார், இவங்க 2 பேருக்குள்ள இன்னொருத்த பெரியவன் வந்து உங்க 2 பேர் பிரச்சனையை நான் தீர்த்து வைக்கிறேன், நான் சொல்றது கேளுன்னு ஒருத்தனை பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தனை அமுக்கத்துக்கு நாளைக்கு அவனுக்கும் அதே கதி தான் வரும். இது ரொம்ப பழைய நீதி கதையில நம்ம படிச்சது தான். ஸோ இதே மாதிரி அவங்க சொல்படி இங்க இருக்கிற கட்சி யாரும் ஒத்து வர மாட்டாங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். ஏன்னா இந்திய டெமோக்ரஸி தான் ஃபாலோ பண்றதே தவிர இன்னொரு வெளிநாட்டு சக்தியை நம்பி இங்க டெமோக்ரஸி நடக்கல. அதுல ஒரு சில சந்தேகங்கள் ஒரு சில நபர்களோட நடவடிக்கையில நமக்கு வரலாம். குறிப்பா வந்து பிரதான எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸோட தலைவரே ஒரு சில சமயம் ஒரு சில வாக்குமூலங்கள் வெளிநாட்டுக்கு போய் அவர் இந்தியாவை பத்தி சொல்றது, இது மாதிரி சந்தேகங்கள் ரொம்ப இணக்கமா இருக்கிறாருன்னு சொல்றாங்க. ஆமா, அந்த மாதிரி சந்தேகங்களை கிளப்புற மாதிரி நடந்துக்கிற அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் தானே, ஏன் சொல் பேச்சு கேளு, யார் வந்தாலும் ஓகே, பாஜக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி. பட் பாஜக போக மாட்டேங்குது. கரெக்ட். எதை தின்னா பித்த தெளியும் அப்படின்னு சில எதிர்கட்சி தலைவர்கள் இருக்கச்சு அதை தான் அவங்க வந்து ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. ஓகே, அதை ஒரு வாய்ப்பா பாக்குறாங்க. ஆனா அவங்களுடைய நோக்கம் என்னன்னா ஒரு இளைஞர் சக்தியை வந்து மொபிலைஸ் பண்றது. உதாரணமா ஜல்லிக்கட்டு எடுத்துக்கோங்க. ஜல்லிக்கட்டு ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிக்கப்பட்டது, நமக்கு எல்லாம் தெரிஞ்ச நோக்கம். அது தன்னெழுச்சியா ஏற்பட்ட ஒரு பொதுமக்களோட ஆதரவோட நடந்துச்சு. அதுலயே ஒரு கட்டத்துக்கு மேல என்னாச்சு, தேச விரோத பதாகைகள்லாம் பார்த்தோம். வெளிநாட்டு சக்திகள் அந்த ஜல்லிக்கட்டை வந்து வேற லெவலுக்கு எடுத்துட்டு போக முயற்சி நடந்த ஒரு கட்டமும் நம்ம பார்த்தோம். அப்பதான் வந்து பல ஒரு வன்முறையான விதத்துல வந்து அவங்க அடக்குமுறையா செயல்பட வேண்டி வந்தது. அது மாதிரி தான் நேற்று துணை ராணுவம் வந்து ஒரு அடக்குமுறையோட நடந்திருக்கு. ஏன்னா அதுக்கு காரணம் ஒரு நீட்டுக்கான பிரச்சனையா மட்டும் கவர்மெண்ட் இதை பார்க்கல, இதை வந்து வேற ஏதோ லெவலுக்கு கொண்டு போறாங்க, வேற சில விஷயங்கள்லாம் உள்ள வர முயற்சி அப்பப்போ இப்படி நடக்குது. ஸோ இந்த மாதிரி நடக்கிறச்சே கவர்மெண்ட் நேற்று செஞ்சது தான் ஒரு சரியான விஷயம். அதை கவர்மெண்ட் செஞ்சதை நம்ம அடக்குமுறையா பார்க்கக்கூடாது. ஆனால் ஒரு விஷயம், இந்த இளைஞர்கள் சக்தி ரொம்ப பெரிய சக்திங்கிறத அரசு உணரணும். ஸோ இந்த இளைஞர்களுக்கு ஏதாவது குறை இருந்தானா அந்த குறை என்னங்கிறதையும் அவங்க பார்த்தே ஆடும். ஸோ இளைஞர் ஏதோ வந்தாங்க, அவங்க பின்னாடி ஏதோ ஒரு ஃபாரின் சக்தி இருக்கு, அவங்கள அடக்கிட்டோம் அப்படிங்கிறதுல அவங்க திருப்தி படக்கூடாது. என்ன குறை இருக்குன்னு பார்த்து அதையும் களையணும். அதே சமயத்துல ஒரு அடக்குமுறையா இதை பார்க்காம துணை ராணுவம் நம்ம தேசத்தை காப்பாத்திச்சு அப்படின்னு பார்க்கணும். இல்ல இவங்க சொல்ற எல்லா கோரிக்கைக்கும் மத்திய அரசு தலை ஆடிட்டு செயல்படணும்னு சொல்றீங்களா? இல்ல, அப்படி சொல்லல. ஏன்னா இன்னைக்கு வந்து மத்திய அமைச்சரை வந்து பதவி நீக்க செய்யணும்னு சொன்னாங்க. அப்படி நீக்கிடுச்சுன்னா பண்ணு தப்புங்கிற மாதிரி இல்ல. பதவி நீக்கிறதுங்கிறது அவங்க கோரிக்கை. பட் அவங்க குறை என்ன, எதுக்காக பதவி நீக்கம்னு சொல்றாங்க? இந்த மாதிரி நீட்ல குளறுபடி வந்தது, அது ஒரு காரணம் இந்த அமைச்சர் அப்படிங்கிறாங்க. ஆமா, அது காரணம் இந்த அமைச்சர்னு சொல்றத வந்து அந்த அமைச்சர் நிரூபிக்கணும். அவர் வந்து காரணம் இல்லை, பட் அந்த குறை என்னங்கிறத பார்த்து முதல்ல களையணும். அது ரொம்ப முக்கியம். வேலை வாய்ப்பின்மை அது இருக்கு, நமக்கு தெரியும். ஸோ இப்போ பாஜக அரசை நம்ம வந்து ஒரு குறை இல்லாத அரசா போயிட்டு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த குறைக்கு வந்து இவங்க வெளிநாட்டு சக்தியை உபயோகிச்சு அதை டீஸ்டெபிலைஸ் பண்ற அளவுக்கு விஷயம் இல்லாட்டியோ அது அளவுப்படக்கூடாது. ஆனா குறை இருக்கு, இந்த குறைகளை களையணும். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களுக்கு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.